எவ்வளோ சான்சஸ் தான் கொடுக்கறது உங்க எல்லாருக்கும்? ரீசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோ இங்க பாரு. இப்படி பண்ணணும். சரிங்க மேம். இங்க எல்லாமே நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. I believe we've given you enough time. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. You. What do you think is the problem? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல? நீங்க தான். I hope you have something to say. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்கண்ணே? 3 வருஷமா. இந்த 3 வருஷத்தில் எப்படி வேக்யூம் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைண்ணா. யாராவது செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் நல்லா பண்ணுறீங்க பண்ணல வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ப்ராப்ளம் மேம். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும். நல்லா பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணலாம். தட் வில் பி என்கரேஜிங் யூனோ. இன்னும் கூட நல்லா பண்ணணும்னு தோணும். தட்ஸ் ஆல் மேம். இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் கேட்பேன். அதை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. Bullshit. Utter nonsense. At least you tried. உங்க பேரு? மணிகண்டன். எந்த ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க? மேம், இவன் நம்ம கம்பெனியே கிடையாது மேம். What? Who are you? I came here for an interview. Sanjana's brother. சஞ்சனா பிரதரா? அவன் மச்சான். Hi. ஹாய். Hey. போதுமா உனக்கு? Dear மணிகண்டன். ஏய், என்னடி இது பெரிய பொசிஷன் மாதிரி இருக்கு. நான் இதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. So what? You deserve it, my friend. உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. அது ஒர்க் ஆகும். All the best. Next time வரும்போது மீட் பண்ணலாம். I hope you don't disappoint me. பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். இருக்கிற எல்லா கடவுளும் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் சேர்த்து தேங்காய் வச்சிடுறேன். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணிடுவாங்க. ஓகே. இந்த வீக் விட்டுருங்க. மண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷுவர் மேம். தேங்க்யூ. இன்ஃபார்ம் பண்ணலையா அவருக்கு? சார் ஹெச்ஆர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் சார். ஹாய் மணிகண்டன். ஹாய் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஹலோ சார். காஃபி டீ ஏதாச்சும்? நோ சார், ஐ எம் குட். இந்த வேலைக்கு நாங்கள் வேற ஒருத்தரை ஹையர் பண்ணிட்டோம். சாரி, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். சார், கால் லெட்டர் என்கிட்ட இருக்குது. அது எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது தப்பாக டைப் ஆகிருக்க போகுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏதாவது சொல்லி எனக்காக ரீசெக் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக என்னோட சிஸ்டர் சஞ்சனா ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தேன். அவங்கள கால் பண்ணி கேளுங்களா, அவங்களே சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த வேலையை அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்ணதுனால தான் இன்னொருத்தர் இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லை, புரியல. நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்கள விட நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். வாடா. சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் கால் எடுக்கல. அந்த வேலை வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு ஹெச்ஆர் ரெக்கமெண்டேஷன்னால. சாரிடா. நான் உன்கிட்ட வேலை கேட்டேனா? உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? டேய், என்னடா இப்படிலாம் பேச?
டேய் என்னடா ஆச்சு? சஞ்சய் என்ன அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? நீ எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சிட்டே இருக்கான். என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் சொன்னான்னா அவனை என்னை அடிச்சிடுவான். எனக்கு சஞ்சய் யாருன்னு காட்டு. அது ஒளிரால அவன் தான் சஞ்சய். என்னடா ஒளிரு? இன்னொரு வாட்டி உன் பேரன் என் பையன் மேலே கையை வச்சான் உன்னை சா வச்சு. யாரண்ணா? டேய் what the hell you are talking man? டேய் நீ என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் இவன் மூஞ்சிய பார்த்தா என் பேரன் மாதிரியாடா தெரியுது. ஆமா பின்ன. டேய் நேனா லூஸ் மாதிரி பேசிட்டே போற. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நானு. என் பையன் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டல மோனே உன்னை விடவே மாட்டேன். ஏய் பிக் மீ அப். வாடா போலாம், இதெல்லாம் மம்மிக்கு தெரிய வேணாம். தம்பி சார் 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 சொல்றேன்ல. ப்ளீஸ் சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், விட சொல்லுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார் நான் போகணும் சார். சார் வெயிட் பண்ண. சார் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ப்ளீஸ் சார் நான் போகணும் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கீங்களா சார்? சார் நான் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணுறேன் சார். பிடிச்சி கூட்டு வந்துட்டா சார். சார் ஏய் கம்னரா. சார் 13 வருடங்கள் வகத்தவம் இருந்து பெற்ற என் மகன் முன்னாடி this bloody fellow என் மகனை பேரன் என்று சொல்லி என்னை மிகவும் மன உளைச்சலில் தள்ளிவிட்டார். ஆகவே ஐபிக்கோ சிபிக்கோ வேற என்னெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கோ அந்த கிளாஸ்லாம் போட்டு இவனை மினிமம் 6 மாதம் உள்ள தள்ளிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வாய் கொழுப்பு அடங்கிடும் சார். இன்னும் கூட என்னால் அந்த இன்சல்ட் தாங்க முடியல சார். பா எனக்கு பசிக்குதுப்பா. நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம்ப்பா? கயிறில் அமித் மாமா இப்போ வந்துடுவார். நீ அமித் மாமா கூட போய் சாப்பிட்டு தூங்கு. அப்பா வந்துடுவேன். ஓகே? நான் இங்கேயே இருக்கேப்பா. நீ இங்கே இருக்கக்கூடாதுடா. இங்கே இருந்தால் அந்த அங்கிள் திட்டுவாங்க. நீ அமித் மாமா கூட போ. அப்பா பின்னாடியே வந்துடுவேன். நம்ம சேர்ந்து போலாப்பா. டேக் திஸ். அந்த அங்கிளுக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நான் அங்கிள் கிட்டே டேக் கேட்கிறேன். ஆக்ஷன் அகைன்ஸ்ட். சார் நான் இங்கேயே அப்பா கூட இருக்கட்டுமா? இல்லப்பா நீ இங்க இருக்க கூடாது. ப்ளீஸ். அங்கிள் சொன்னா கேப்பல. நான் தொல்லை பண்ண மாட்டேன். இல்லப்பா. அங்கிள் ப்ளீஸ் அப்பா கூட இருக்கணும். சார் சைன் பண்ணாம கொடுத்துட்டேன். கொடுங்க இதை. இங்கேயா இருக்கணும்? சரி வா வீட்டுக்கு போலாம். கம். இதெல்லாம் போய் மம்மி கிட்ட சொல்லின்னு இருக்காது. டேய் உலகத்துல பாதி பிரச்சனை காரணமே இந்த அப்பனுங்க பண்ற தப்பு தான்டா. உனக்கு என்ன இவ்வளோ கோபம் வருது? இந்த வேலை போச்சுன்னா குடிமொழியாடா போச்சு. அடுத்த வேலையை பாப்பியா? மணி உன் கோபம் இங்க போய் அங்க போய் இப்ப என் மேல வந்துடுச்சு. பிகாஸ் ஐ மை சாக்லேட் பண்றதுனால சகிச்சுக்கிறேன். இதே நான் ஒரு ராக்கெட் பாய் இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ஒரே குத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என் பையன் தெருவுக்கு வந்துருவான். ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி நீ ஒன்று செய். இதோ பார், வேணுகோபால் ஐடி மேன் நாளைக்கு பாரு, எல்லாம் சொல்லிடுறேன் உன்னை பற்றி. சார் என்ன ஆல்ரெடி இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் சார். ஐயோ மண்டை கொய்யந்துப்பான். டேய் அதெல்லாம் கிடையாதுடா. அது ரிலேஷன், இது ஃப்ரெண்டு. உடுக்கே இழந்தவன் கலையுமா நட்பு. அது என்னவோ. டேய் இட்லி ரெடியாடா? அந்த வடகறி மட்டும் வைக்காம கொடுத்தீங்க.